தித்திக்கும் மாம்பழ வகைகள். பழங்களின் ராஜா மாம்பழம் என்றால் அதனை உற்பத்தி செய்வதில் ராஜாவாக திகழும் நாடு நம் இந்தியாதான். உலகளவில் உற்பத்தி செய்யப்படும் மாம்பழங்களில் 45% இந்தியாவில்தான் விளைவிக்கப்படுகின்றன. ஆண்டுதோறும் சுமார் 25 மில்லியன் மெட்ரிக் டன் மாம்பழங்கள் காய்த்து குலுங்குகின்றன. அவை விதவிதமான மாம்பழ ரகங்களாகவும் இருக்கின்றன. ஒவ்வொரு மாம்பழ ரகமும் தனித்துவமான சுவை, நறுமணம் கொண்டிருக்கிறது. அவற்றுள் சிறந்த 10 மாம்பழ வகைகள் பற்றி பார்ப்போம். 1. அல்போன்சா. மாம்பழங்களின் ராஜாவாக விளங்கும் இது மராட்டிய மாநிலத்தில் அதிகம் விளைவிக்கப்படுகிறது. இதன் தசைப்பகுதி குங்குமப்பூ நிறத்தில் காட்சியளிக்கும். கிரீம் போல் சதைப்பற்றுடன் தனித்துவ இனிப்பு சுவையையும் நறுமணத்தையும் கொண்டிருக்கும். உலகளவில் அதிகம் பேர் விரும்பி ருசிக்கும் மாம்பழமாக இருப்பதால் அதிகம் ஏற்றுமதியாகும் மாம்பழ ரகங்களில் இதுவும் ஒன்று. 2. கேசர். குஜராத்தில் அதிகம் உற்பத்தியாகும் இது தனித்துவ சுவை மிக்கது. அதிக கூழ்த்தன்மை கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் இனிப்பு வகைகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், மாம்பழ பானங்களில் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. 3. தாஷேரி. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த இந்த மாம்பழம் குறைந்த அளவிலான நார்ச்சத்து கொண்டது. மென்மையான தோல், மாறுபட்ட நறுமணம், இனிப்பு சுவை, விரைவில் அழுகாத தன்மை போன்ற சிறப்பம்சங்களை கொண்டிருக்கிறது. இனிப்பு பழமாக அறியப்படுகிறது. 4. லங்ரா. பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் முதன்மையாக விளைவிக்கப்படும் இந்த மாம்பழம் பச்சை நிற தோல் கொண்டது. உள்பகுதி வெளிர் மஞ்சள் நிற சதையுடன் காட்சியளிக்கும். ருசிக்க வைக்கும் இனிப்பு, நார்ச்சத்து இன்மை, நறுமண சுவை போன்ற அம்சங்களை கொண்டது. புத்துணர்ச்சியூட்டும் பானங்களை தயாரிப்பதற்கு சிறந்தது. 5. கோத்தாபுரி. பெங்களூரா என்றும் அழைக்கின்றனர். இது ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு போன்ற தென்னிந்திய மாநிலங்களில் அதிகம் விளையக்கூடியது. இந்த மாம்பழத்தின் முனைப்பகுதி கிளியின் மூக்கு போன்ற வடிவம் கொண்டிருக்கும். தங்க நிற தோலில் மிளிரும். இது உறுதியான சதை பகுதியுடன் காணப்படும். ஊறுகாய், சட்டினி, ஜூஸ் தயாரிக்க அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. 6. பாதாமி. கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்ட பாதாமி மாம்பழம் ரசனை மிக்க இனிப்பு சுவை கொண்டது. வெளிர் மஞ்சள் சதையுடன் மாறுபட்ட நறுமணத்தையும் கொண்டிருக்கும். அல்போன்சா மாம்பழத்தை போன்ற இனிப்பு மற்றும் கிரீமியான சதை கொண்டிருப்பதன் காரணமாக கர்நாடகா அல்போன்சா என்றும் அழைக்கப்படும். 7. நீலம். இது ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் அதிகம் விளையக்கூடியது. பிரகாசமான மஞ்சள் தோல், நார் அதிகம் இல்லாத சதை, கூழ் போன்ற தன்மை கொண்டிருக்கும். பெரும்பாலும் இனிப்பு பழமாக ருசிக்கப்படுகிறது. 8. சிந்தூரி. கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டில் அதிகம் விளையும் சிந்தூரி மாம்பழம் பிரகாசமான சிவப்பு நிற தோல், கூழ் போன்ற சதை பகுதி கொண்டது. சிறந்த சுவைக்கு பெயர் பெற்றது. மாம்பழ அடிப்படையிலான இனிப்பு வகைகள் மற்றும் சாலட்டுகள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. 9. ஹிம்சாகர். மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த ஹிம்சாகர் மாம்பழம் இனிப்பு, நறுமண சுவை மற்றும் மென்மையான நார் இல்லாத தன்மை கொண்டது. தங்கம் மற்றும் மஞ்சள் நிறத்தில் மிளிரும். இதன் இனிமையான சுவைக்காக அதிகம் விரும்பி ருசிக்கப்படுகிறது. 10. மல்கோவா. தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட மல்கோவா மாம்பழம் அடர்த்தியான பச்சை நிற தோல் கொண்டது. அளவிலும் சற்று பெரியதாக இருக்கும். தனித்துவமான சுவையுடன் கூடிய நார்ச்சத்து மிக்கது. மாம்பழங்களுடன் சாப்பிடக்கூடாதவை. ஆரஞ்சு, எலுமிச்சை போன்ற சிட்ரஸ் பழங்களை மாம்பழங்களுடன் சாப்பிடக்கூடாது. அவை அசிடிட்டி, வயிற்று அசௌகரியத்தை ஏற்படுத்திவிடும். மாம்பழங்களுடன் காரமான மசாலா பொருட்களை சேர்த்து சாப்பிடுவதும் தொண்டை வலியை ஏற்படுத்தும். அரிசி சாதம், பிரெட் போன்ற ஸ்டார்ச் உணவுகளை மாம்பழங்களுடன் சாப்பிடுவது செரிமானத்தை தாமதமாக்கும். புளித்த உணவுகளையும் மாம்பழங்களுடன் சேர்க்கக்கூடாது. வயிறு மந்தம், வயிற்று அசௌகரியம் மற்றும் செரிமான பிரச்சனைகள் உண்டாகும். மாம்பழங்களுடன் எண்ணெயில் பொரித்த உணவுகளை உட்கொள்வது நல்லதல்ல. ஆரோக்கியமற்ற கொழுப்புகள் அதிகம் கொண்ட அவற்றை மாம்பழங்களுடன் உட்கொள்வது செரிமானம் மற்றும் இரைப்பை குடல் பிரச்சனையை உண்டாக்கும். மாம்பழங்களுடன் காஃபின் பானங்களை உட்கொள்வது மாம்பழத்தில் இருக்கும் ஊட்டச்சத்துக்களை குறைக்கும்.